Hello? Is my voice audible? Yes. Hello, guys. So, very happy evening to everyone. So, welcome back actually. Okay. So, it's like a very long days. Or 2 days, but it's a long days. Right. So, guys, as usual, like we are in the SEYAL batch. Thinkers Up, Ungaga Kondwanda or best innovative batch in the SEYAL batch. So, you can learn everything from the basic to the advanced from your home itself to the core, from the basic to the core. எல்லாத்தையுமே நீங்க வீட்ல இருந்த மாதிரியே கத்துக்க போறீங்க, இன்டராக்ட் பண்ண போறீங்க, நிறைய தெரிஞ்சுக்கவும் போறீங்க. ஓகே. ஸோ சேல் பேட்ச் இஸ் மெயின்லி மேட் ஃபார் இட். உங்களுக்கு நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். செகண்ட் திங், டு கெட் தி அப்டேட்ஸ், நோட்ஸ் மற்றும் தேவையான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூ ஹேவ் டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் டெலிகிராம் as well as யூடியூப், so that you'll be getting the updates then and there. Okay, கிளாஸ் ஷெட்யூல்ஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணப்படும். கிளாஸ் நடத்தி முடிக்கக்கூடிய முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டெலிகிராமில் அப்லோட் பண்ணப்பட்டு இருக்கு. ஸோ எப்போ வேணும்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ கைஸ், லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஸோ ஈவன் ஐ காட் ஃபியூ கமெண்ட்ஸ் லைக் நம்ம ஏன் வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் இன்னும் பார்க்கல, பேரலக்ஸ் மெத்தட்லாம் நம்ம ஏன் இன்னும் பார்க்காம இருக்கும் அப்படின்ட்டு ஃபியூ ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஆஸ்கிங் மீ. ஆக்சுவலி கைஸ், நான் இனிஷியல் டேலே சொல்லிட்டேன், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ல நம்ம இனிஷியலாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபியூ ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். ஓகே, ஸோ ஒரு 5 டாபிக் என்னன்றது நான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிளாஸ்லேயே சொல்லிட்டேன். அதில் மெயினாக ஃபர்ஸ்ட் இருந்தது டைமென்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன் அனாலிசிஸ். நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் முடிக்கிறோம். அதுக்கப்புறம் எரர்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அண்ட் அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக இந்த மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மெஷர்மெண்ட்ஸ் கான்செப்ட். ஓகே, மெஷர்மெண்ட் யூசிங் மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த், மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ், மெஷர்மெண்ட் ஆஃப் டைம், இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். பட் ஆன் தி லாஸ்ட் டே லெக்சர். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தர தான் போகிறேன், பட் ஆன் தி லாஸ்ட் டே ஆஃப் லெக்சர். ஓகே, நம்ம புக்கில் இருக்கக்கூடிய பேட்டர்னில் போகல, வி ஆர் சீயிங் இன் இம்பார்ட்டன்ஸ் பேட்டர்ன். ஓகே, நம்ம எடுத்திருக்க பேட்டர்ன் எப்படின்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கவர் பண்ணக்கூடிய பேட்டர்ன். ஓகே, ஏன் அப்படி எடுத்திருக்கோம்னா லைக் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இல்லையா? ஸோ எது இம்பார்ட்டன்ட், எது நம்ம மெயினாக படிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக ஐ வாஸ் டேக்கிங் இன் திஸ் பேட்டர்ன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஓகே, அண்ட் ஆஸ் யூஷுவல் லைக் எனி டவுட்ஸ் இருந்தாலும் ஆஸ் யூ ஆர் கமெண்டிங் கைஸ், நீங்கள் தாராளமாக கமெண்ட் போடுங்க. as well as you can chat with us. So what are the things you have in your mind, you can share with us. So அதுக்கான பதில on the live I will be interacting with you. Okay, right, we'll start guys. I gave an homework for you guys last class. It was about the second dimension analysis. Okay, so number last class dimensions na enna, dimension formula na enna, and what are the applications of dimension analysis எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். அதில் 2 applications நம்ம லாஸ்ட் பார்த்தாச்சு, ரைட்? The third application will be discussed today, plus significant figures இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். அந்த செகண்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு கொஸ்டினை நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுத்திருந்தேன். வில் டிஸ்கஸ் திஸ் கொஸ்டின் அண்ட் அதுக்கப்புறம் வந்து வில் கோ டு தி தேர்ட் அப்ளிகேஷன் அண்ட் நெக்ஸ்ட் வில் கோ டு தி சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஓகே, ரைட். இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க? Find the dimensions of A cross B in the relation P is equal to B minus x squared by AT, where P is power, x is distance and T is time. So, நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க guys. They gave a relation that is power equals to B minus x squared divided by AT, where P is power, x is distance and T is time. இப்போ இதுல A cross B ஓட டைமென்ஷன் கேக்குறாங்க. நம்மளுக்கு ஏனா என்னன்னு தெரியாது, பினாலும் என்னன்னு தெரியாது. இட்ஸ் லைக் அன் அன்னோன் வேரியபிள். ஆனால் டைமென்ஷன் இருக்கக்கூடிய ஒரு வேரியபிள். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? பை யூசிங் த செகண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ் we have to find what is the dimension of A and B, and அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஃபைனல் ஆன்சர் என்ன, இதுதான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே, பை பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி கைஸ், பை பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி B minus x square. ஓகே, B minus x square. நல்லா புரிஞ்சுக்கோங்க, B minus x square. ரெண்டு குவான்டிட்டியை என்னால் சப்ராக்ட் பண்ண முடியணும். if I want to subtract two quantities, அப்போ நேச்சுரலா அதோட டைமென்ஷன் சேமா இருக்கணும். எஸ் ஆர் நோ?
நான் அன்றைக்கே ஒரு எக்ஸாம்பிள் எழுதி காட்டியிருந்தேன். உங்கள்கிட்ட 2 மாசஸ் கொடுக்குறேன். 1 கிலோ சர்க்கரை, இன்னொரு கிலோ சர்க்கரை, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண ஆகுது 2 kg ஆஃப் சுகர். 1 கிலோ சர்க்கரை, இன்னொரு கிலோ சர்க்கரை சேர்க்கிறப்ப நான் 2 கிலோ, 3 kg sugar plus 3 kg sugar 6 kgs. அப்போ when I want to subtract, ஆட் பண்றதுக்கும் அதே நேச்சர் தானா? இப்போ என்கிட்ட கையில வந்து 1 கிலோ சுகர் இருந்தது, அதுல நான் ஒரு 1/4 கிலோ வெளில எடுத்துட்டேன்னா எவ்வளவு இருக்கும் மீதி? 3/4 கிலோ. See, ஒரு கிலோ சுகர்ல நான் ஒரு 1/4 கிலோ ரிமூவ் பண்றேன், டிஃபரன்ஸ். அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 3/4 கிலோ. ஓகே, 3/4 தான் இருக்கும், 1/4 நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ அதே மாதிரி தான் when I want to subtract also, நான் ரெண்டு குவான்டிட்டிஸை சப்ராக்ட் பண்ணணும்னா கூட அந்த இடத்துலையும் எனக்கு டைமென்ஷன் சேமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு அந்த இடத்துல பியோட டைமென்ஷன் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கணுன்றது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ டைமென்ஷன் ஆஃப் பி ஷுட் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். புரியுதா? அப்போ பியும் எக்ஸும் ஒரே டைமென்ஷன், நாட் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, பியோட டைமென்ஷனும் எக்ஸ் ஸ்கொயரோட டைமென்ஷனும் சேமாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? சப்ராக்டே பண்ண முடியும். அப்போ அதுபடி பார்த்தோம்னா b is equal to x square அப்படின்றப்போ see x ன்றது என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ். அப்போ b is nothing but the dimension l square. அப்போ b யோட டைமென்ஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். b யோட டைமென்ஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது b க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா it is obvious நம்ம a வை கண்டுபிடிச்சோம். a வை எப்படி கண்டுபிடிக்கலாம்? a will be equal to b minus x square divided by p multiplied with t. Rearranging the equation, p is equal to b minus x square divided by at. கொஞ்சம் rearrange பண்ணிக்கிட்டேன் எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணியாச்சா? இப்போ b minus x square டைமென்ஷன் என்ன? b யோட டைமென்ஷன் x square டைமென்ஷன் சேமா இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். b யோட டைமென்ஷன் x square டைமென்ஷன் சேமா இருக்கும்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ அதுல டிஃபரன்ஸா வரக்கூடிய ஆன்சரோட டைமென்ஷன் என்னவா தான் இருக்கும்? அதுவும் l square தானே இருக்கும். 3 kg minus 1 kg, ஆன்சர் 2 kg. 3யும் kg, 1ம் kg, வரக்கூடிய ஆன்சரும் kg. அப்போ b minus x square னு போட்டா வரக்கூடிய ஆன்சருக்கும் அந்த டைமென்ஷன் என்னவா தான் இருக்கும்? l square. அப்போ let me say that b minus x square has whole dimension l square divided by what is dimension of p na, not pressure, it's power. Okay, p na power oda dimension. Power is nothing but work by time. Work oda dimension ml square t power minus 2 divided by t. இந்த t மேல போச்சுனா m l square t power minus 3. Okay, so work oda dimension ml square t power minus 2, time oda dimension t. அப்ப இந்த t மேல போச்சுனா t power minus 1 சேர்றப்போ t power minus 3 ஆயிடும். So this is the dimension of power. அப்ப அத திரும்ப கீழ போடுறோமா? So what happens? m l square t power minus 3 into t. அப்படிங்க ஒரு t இருக்கு. So multiply பண்ணோம்னா ஃபைனல் நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் l square cancel. So this becomes m power minus 1 t, இது சேர்றப்போ t power minus சேர்றப்போ it becomes t power minus 2, அது மேல போ t square ஆயிடும். ஓகே, உங்களுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா m power minus 1 t square னு கிடைக்குது. எதோட டைமென்ஷன்? a ஓட டைமென்ஷன். ஃபைனலா உங்களுக்கு கேக்குறது a cross b இல்லையா? அப்ப a ஓட டைமென்ஷன் அது m power minus 1 t square multiplied with l square. அப்ப ஃபைனல் ஆன்சர் m power minus 1 l square t square. அப்போ a cross b அப்படின்ற ஒரு குவான்டிட்டியோட டைமென்ஷன் என்ன அப்படின்னா m power minus 1 l square t power 2. ஓகே, ஸோ கைஸ் இந்த இடத்துல இந்த கொஷின்ல நம்ம அப்ளை பண்ணது செகண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ். புரியுதா? எஸ். எஸ், ஹாய் மணிவண்ணன். Thank you for following me and all your appreciations. Thank you. Do support, that's very important. Okay, next. So guys, here comes the third application. So நம்ம ரெண்டு application successfully முடிச்சிட்டோம். Third application which is very important for us. Okay, see இந்த third application தான் as a இப்போ ஃபியூச்சர்ல நீங்கலாம் ஒரு சயின்டிஸ்ட் ஆவறீங்கன்னு வெச்சுக்கோங்க. Imagine that நீங்கலாம் சயின்டிஸ்ட் ஆவறீங்க. நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். anything it could be. நீ ஒரு புது ரிலேஷன் உருவாக்குறீங்க, இல்ல ஒரு புதுசா ஒரு குவான்டிட்டியை கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, ஒரு புது கான்ஸ்டன்ட் உருவாக்குறீங்க, எதா வேணா இருக்கட்டுமே. அப்போ அந்த ஈக்குவேஷன் டைமென்ஷனலா கரெக்டா இருக்கணும்ன்றது ரூல். ஓகே, டைமென்ஷனல் அனாலிசிஸ் அதுதான் சொல்லுது. நீங்க எந்த ஒரு ரிலேஷனை புதுசா கொடுத்தாலுமே that equation should be dimensionally correct. ஓகே,
உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். Let us take this application to derive relationship between different physical quantities. ஓகே, நான் ஒரு சயின்டிஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சயின்டிஸ்ட். நான் என்ன பண்றேன்னா ஒரு புது ரிலேஷனை கண்டுபிடிக்க போறேன். கண்டுபிடிச்சிருக்கேன் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா வந்து சில விஷயங்கள் ப்ரொசீட் பண்ணி let us say like நான் ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். what I found is force அப்படின்ற centripetal force is actually proportional to few quantities: mass, velocity, radius. Just listen guys. நான் ஒரு சயின்டிஸ்ட். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு புது விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். அதாவது என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ல நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா ஃபோர்ஸ் அப்படின்ற விஷயம், ஃபோர்ஸ்ன்ற ஒரு குவான்டிட்டி, இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் மாஸ், வெலாசிட்டி அண்ட் ரேடியஸ். ஆனா எப்படி ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னு எனக்கு தெரியல. whether it is directly proportional or inversely proportional, square of the proportional, square root எதுவுமே எனக்கு தெரியல. எனக்கு ஜஸ்ட் என் எக்ஸ்பெரிமெண்டல் அவுட்கம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ஃபேக்டர் மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஃபோர்ஸ்ன்றது இந்த மூணு சார்ந்து இருக்கு, இந்த மூணு ஃபேக்டர்ஸை சார்ந்து இருக்கு அப்படின்றது மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இட்ஸ் லைக் இந்த ஃபேக்டர்ஸ் அது சார்ந்து இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வாட் ஷுட் ஐ டூ தென்? we have to use this third application. இந்த third application ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒரு விஷயத்துக்காக தான். சரியா? எப்படி ப்ரொசீட் பண்றது? listen carefully. force proportional to mass m ன்னு வச்சுக்கலாம், velocity v ன்னு வச்சுக்கலாம், radius r அப்படின்னு வச்சுக்கலாம். now எனக்கு இது எப்படி ப்ரொபோர்ஷனலா இருக்குன்றது தெரியாதனால இந்த மூணு குவான்டிட்டிஸ்க்கு நான் பவர் ஆட் பண்ணிக்கிறேன். m பவர் a, v பவர் b, radius பவர் cancel பண்றதுக்கு we always have to use an equal to, தெரியும், right? normal mathematical understanding. okay, நார்மலா proportionality cancel பண்றதுக்கு we'll use equal to, and equal to யூஸ் பண்ணா என்ன பண்ணனும், ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்னு போடணும், into m power a, v power b, r power c. many casesல நம்மளோட क्वेश्चनல இந்த k கான வேல்யூவை கொடுத்துருவாங்க. k is equal to 2 pi, k is equal to 1, k is equal to 1 by 2 pi, ஏதோ ஒரு வேல்யூ. ஓகே, இதை பத்தி நான் லேட்டர் ஆஃப் தி டாபிக்ல சொல்றேன். k அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட். அது என்ன இருக்கலாம், ஒரு நம்பரா இருக்கலாம், இல்ல ஜஸ்ட் 1 இருக்கலாம், இல்ல 2 இருக்கலாம். இட் குட் பி எனிதிங். சில क्वेश्चंसக்கு இது நீங்க ப்ரோசீட் பண்ற மாதிரி இருக்கும், சில क्वेश्चंसக்கு நீங்க அவாய்ட் பண்ணாலும் it doesn't make a big difference. ஓகே, அப்போ k நான் அப்படியே போட்டுக்கிறேன். இந்த கேஸ்ல let me assume that k value is equal to 1. again I'm assuming this. okay, k value 1 ன்னு வச்சுக்கிறேன். so let me proceed what to do next. next stepல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா force ஓட டைமென்ஷன் அப்ளை பண்ண போறோம். force ஓட டைமென்ஷன் உங்களுக்கே தெரியும். force ஓட டைமென்ஷன் ml t power minus 2 square bracket equal to mass. mass ஓட டைமென்ஷன் என்னது, m தான். so m power a. velocity ஓட டைமென்ஷன் lt power minus 1. பவர் என்ன இருக்குங்க, b இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ரேடியஸ்ன்றது ஒரு லென்த், அப்ப l power c. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், பவர் உள்ள கொண்டு வாங்க, m power a and l power b, b உள்ள கொண்டு வரப்போ t power minus b, லாஸ்டா l power c. l காமன் பேஸா இருக்கிறதுனால b யும் c நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். அப்போ m power a, l power b plus c into t power minus b. so guys, just a normal proceeding நான் பண்ணிட்டு இருக்கேன், வேற எதுவுமே புதுசா செய்யல. I didn't do something newly here. ரெண்டுத்தோட டைமென்ஷன் எடுத்து எழுதியிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டைமென்ஷன், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய டைமென்ஷன், குவான்டிட்டிஸோட டைமென்ஷன் பிரித்து எழுதிட்டு வாட் ஐ டிட் இஸ் ஐ வாஸ் ஜஸ்ட் மேட்சிங் தி பவர்ஸ் எல் எல் பி சி. ஓகே, எல் பேஸாக இருக்குது, பியும் சி நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, எழுதியாச்சா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு இப்போ, எம் எல் டி பவர் மைனஸ் 2. இப்போ ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எம், ரைட் ஹேண்ட் சைடில் எம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல், நியூ எல், t power minus 2, இங்க t power இருக்கு. அப்போ left hand sideலயும் right hand sideலயும் I brought the bases common. bases நான் காமனா கொண்டு வந்திருக்கேன். அப்போ according to the exponential rule in mathematics நம்மளால பவர்ஸை ஈக்குவேட் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க.
லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் பேஸ் காமனாக இருக்க பட்சத்தில் நம்ம பவர்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே எம்மோட பவர் என்ன இருக்குது? எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். எல்லோட பவர்லையும் 1 இருக்கிறதா அர்த்தம். ஈக்குவேட் அண்ட் சேம் தி ஆன்சர். ஏக்கு பதிலாக இப்போ என்ன போட்டுக்கலாம்? 1. பிகாஸ் m பவர் 1 இங்கே m பவர் a இருக்குது. அப்போ a is equal to 1. அடுத்தபடியாக l பவர் 1 இருக்குது, இங்கே b plus c இருக்குது. அப்போது b plus c is equal to 1. மூணாவது t பவர் -2, இங்கே t பவர் -b. அப்போ -b is equal to -2. அப்போ b ஓட வேல்யூ எவ்வளோ? இட் இஸ் +2. அப்போ b ஓட வேல்யூ +2 நீங்க போட்டீங்க அப்படின்னா இங்க போடுறீங்க. ஸோ b ஓட வேல்யூ +2 போட்ட பிறகு c ஓட வேல்யூ என்ன வரும்? -1. ஏன்னா +2 அந்த சைட் போச்சுன்னா that becomes -2. so it becomes -1. a ஓட வேல்யூ 1ன்னு கிடைச்சிருச்சு, b ஓட வேல்யூ 2ன்னு கிடைச்சிருச்சு, c ஓட வேல்யூ -1ன்னு கிடைச்சிருச்சு. இது அப்படியே வாங்க இங்க எடுத்துட்டு வாங்க. ப்ளீஸ் bring here mvr. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா f is proportional to m power 1, v power 2, r power 1 again. ஸோ இது நம்ம ப்ராப்பராக எழுதுறப்போ mv square by r, mv square by rன்னு கிடைக்குது. ஸோ கைஸ், நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்காக எடுத்துக்கிட்டேன். ஐ ஜஸ்ட் டுக் a normal example. நான் ஒரு சயின்டிஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். ஓகே, டோன்ட் திங்க் மீ ஐ எம் அ சயின்டிஸ்ட். ஓகே, ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு குவான்டிட்டி இந்த 3 ஃபேக்டருக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னு சொன்னேன். மாஸ், வெலாசிட்டி, ரேடியஸ். ஐ ஃபவுண்ட், நான் ஒரு ஸ்டெப்ஸ் ப்ரொசீட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட கண்டிஷன் என்ன கிடைச்சதுன்னா, ஃபோர்ஸ் அப்படின்றது மாஸுக்கு டைரக்டாக ப்ரொபோர்ஷனலாக இருக்கு, வெலாசிட்டிக்கு ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனலாக இருக்கு, அண்ட் ரேடியஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கு அப்படின்ற ஒரு ஃபைனல் ரிலேஷனே எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த ஃபோர்ஸ், இது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கலாம். இந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்ன? எக்ஸாக்ட்லி இந்த ஃபோர்ஸுக்கு பேர் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஓகே, திஸ் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் அஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஓகே, அப்போ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலாவை தான் நான் இவ்வளோ நேரம் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் சப்ஜெக்ட்ல சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்லாம் நிறைய டைம் படிச்சிருந்துருப்பீங்க. அதோட ஃபார்முலா வந்ததுக்கான மேபி இந்த ப்ரொசீடிங் இப்படி தான். ஓகே, mv square by r is nothing but the formula for centripetal force. Okay, right. I hope you got this third application also. Okay, so dimension analysis la third application உங்களுக்கு தரவாயிடுச்சு. இது இன்னும் சில சம்ஸ் வச்சு பார்த்து will strong our concept. Okay, okay, next question பாருங்க guys. The velocity of the sound wave through a medium may be assumed to be dependent on density of the medium and modulus of elasticity. Okay, deduce the method of dimension, the formula for the velocity of sound, and take the value of k as 1. So what happened here? இந்த இடத்துல அவங்க பேச வர்றது ரெண்டு விஷயத்தை பத்தி guys. ஒன்னு velocity of the sound wave எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னு சொல்றாங்கன்னா ரெண்டு விஷயத்துக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னு சொல்றாங்க. என்னது? ஃபர்ஸ்ட் டென்சிட்டி. ரெண்டாவது விஷயம் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. வேற எதுவும் சொல்லலை. சவுண்ட் வேவ்ஸ் விச் ஆர் டிராவலிங் த்ரூ அ மீடியம், அது என்னன்றதுலாம் நம்மளுக்கு ரொம்ப நோண்டி பார்க்க தேவையில்லை. ஓகே, இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டி அண்ட் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு சொல்றோம். அகெயின் நம்ம போன இதில் போட்ட அதே ப்ரொசீடிங் தான். டென்சிட்டி பவர் ஏ, எலாஸ்டிசிட்டி பவர் பின்னு போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நான் போன கேஸ்லேயே சொன்ன மாதிரி ப்ரொபோர்ஷனாலிட்டியை கேன்சல் பண்ணுறதுக்கு யூ ஷுட் யூஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு கேன்னு போடுவீங்க. பட் கேவோட வேல்யூ என்ன கொடுத்தாங்க? 1ன்னு கொடுத்ததுனால டைரக்டாகவே நான் என்ன போட்டுக்கிறேன்? டென்சிட்டி பவர் ஏ, எலாஸ்டிசிட்டி பவர் பி அப்படின்னு போட போகிறேன். கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா இல்லாதனால என்ன பண்ணிக்கிறேன், டென்சிட்டியோட டைமென்ஷன், எலாஸ்டிசிட்டியோட டைமென்ஷன் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி, டென்சிட்டி அப்படின்றது மாஸ் பை வால்யூம். அப்போ மாஸோட டைமென்ஷன் m, வால்யூமோட டைமென்ஷன் L3. அப்போ இது ml பவர் -3. நெக்ஸ்ட் எலாஸ்டிசிட்டி. கைஸ், மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்ற ஒரு குவான்டிட்டி நம்மளுக்கு எந்த டாபிக்ல வருது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக்ல வருது. First of all, E அதாவது modulus of elasticity என்னன்னா it's a ratio of stress to strain. Okay, it's a ratio. E can be written as stress to strain.
ரேஷியோ. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ரூல் எங்கேருந்து வருதுன்னா ஹூக்ஸ் லான்னு சொல்லக்கூடிய ஒரு லால இருந்து வருது. ஓகே, ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின்னு ஹூக்ஸ் சொல்லியிருப்பார். அகைன் இது நிறைய சாப்டர்ஸ்ல வரும். ஃபோக்கஸ்டு அந்த சாப்டர் தான் நம்ம மெயினாக படிப்போம். ஓகே, ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸையும் ஸ்ட்ரெயினையும் டிவைட் பண்ணுறப்போ வரக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட் தான் இந்த மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. எதுக்காக நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்றப்போ இந்த குவான்டிட்டி உங்களுக்கு புதுசாக தெரியலாம். இதே நீங்கள் ரிப்பீட்டடாக இருக்கிறப்போ நீங்கள் 11th படித்த ஒரு கான்செப்டாக உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஒன்னே ஒரு கேள்வி வருது, சார் எலாஸ்டிசிட்டி வந்து ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்னா இப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் என்ன, ஸ்ட்ரெயினோட டைமென்ஷன் என்ன? லாஜிக்கலி ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் பை ஏரியா. Strain is nothing but change in dimension divided by original dimension. உதாரணத்துக்கு ஒரு ராட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ராட்ல நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்து அந்த ராடை பிடிச்சி இழுக்கிறீங்க. அப்ப அந்த ராடோட லென்த் அதிகரிக்குது. நீங்க கொடுத்த ஸ்ட்ரெஸ்னால அந்த ராடோட லென்த் எவ்வளவு அதிகரிச்சு, அதோட சேஞ்ச் இன் டைமென்ஷன், அந்த லென்த்ல எவ்வளவு அதிகரிச்சு, அதான் சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை தி ஒரிஜினல் லென்த். ஒரிஜினலா அதோட லென்த் எவ்வளவு இருந்தது? உதாரணத்துக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் இருந்தது இந்த ராடு, நீ இழுத்ததுனால 10.2 சென்டிமீட்டர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சேஞ்ச் எவ்வளோ? 0.2 சென்டிமீட்டர் டிவைட் பை ஒரிஜினல் லென்த் வந்து 10 சென்டிமீட்டர்ஸ். அப்போ அந்த ஒரு ஃபேக்டர் தான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்ட்ரெயின்னு சொல்றோம். சில சமயங்கள்ல உங்களுக்கு லென்த் மட்டும் அதிகரிக்காது, ஏரியாவும் அதிகரிக்கலாம், சம்டைம்ஸ் வால்யூமும் அதிகரிக்கலாம். ஓகே, எனிவேஸ் லென்த்தோ ஏரியாவோ இல்லை வால்யூமோ சேஞ்ச் டிவைடட் பை தி ஒரிஜினல் வேல்யூ நம்ம போடுறப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷன் இருக்காது. Strain is a dimensionless quantity. ஏன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல நீங்க என்ன பண்றீங்க, ஒரே விஷயத்தை டிவைட் பண்றீங்க. when you divide same thing on the numerator denominator, the value becomes 1. okay, so it becomes dimensionless. அப்போ stress is equal to force by area. கரெக்ட்டா? இப்போ வாங்க, அப்ப எலாஸ்டிசிட்டியோட டைமென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷனும் சேமா தானே இருக்கும். கரெக்டா லாஜிக்? ஏன்னா எலாஸ்டிசிட்டி இஸ் ஈக்குவல் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் போடுறப்போ ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷன் இல்லைன்னு நான் சொல்றேன். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் தான் டைமென்ஷன் இருக்குன்னா எலாஸ்டிசிட்டியோட டைமென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். குட். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் என்னது? E will be equal to force ml t power minus 2 divided by area which is L square. cancel பண்ணா ml power minus 1 t power minus 2. okay, so m L square மேல இருக்கிற L கீழ L square கேன்சல்னா L power 1 இருக்கும், அது மேல வந்தா L power minus 1 and t power minus 2. so this will be the value of elasticity, dimension of elasticity. okay, now elasticity dimension is m L power minus 1 t power minus 2. எழுதியாச்சு. அப்ப டென்சிட்டிக்கும் தெரிஞ்சிருச்சு, எலாஸ்டிசிட்டிக்கும் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய விஷயத்தை சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? வெலாசிட்டி டிபெண்டன்சி ஆன் டென்சிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி. கரெக்டா? அப்போ ப்ரொசீட் பண்ணுங்க. வெலாசிட்டியோட டைமென்ஷன் என்னது? L t power minus 1 which is equal to density which is m L power minus 3 whole power a into நம்ம இந்த டைமென்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோமா? it is m L power minus 1 t power minus 2 whole power b. next step என்னது? we have to bring the powers inside. okay, powers உள்ள கொண்டு வந்துருங்க. இந்த கலர் விசிபிளா இருக்கா? yes, okay, just checking the visibility guys. so இப்போ நம்ம உள்ள பவரை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா lt power minus 1 அப்படியே தான் இருக்கும், which is equal to a னா m power a, l power minus 3a, இங்க m power b, l power minus b, t power minus 2b. மொத்தமா இதை எடுத்துக்கிறீங்க. ஓகே, so guys the proceeding may look larger, ரொம்ப பெருசா போகுது சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். actually when you do it for the first time, when you are a beginner, ஆரம்பத்துல இதுதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை வந்து டீட்டெயிலாக கற்றுக்கோங்க. அடுத்தது நிறைய சம்ஸ் போட ஆரம்பிங்க. நீங்கள் போட 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 என்ன ஆகும்னா ஸ்டெப்ஸை நீங்களே கட் டவுன் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபிசிக்ஸில் நிறைய பேர் எப்படி டீச் பண்ணுறாங்கன்னா, நானே பார்த்துருக்கேன், தே ஆர் ட்ரைங் டு டெல் த ஃபார்முலாஸ் டைரக்ட்லி. நிறைய ஃபார்முலாஸை டேரெக்டாக படிச்சுட்டு போங்க, இந்த கண்டிஷனுக்கு டேரெக்டாகவே ஃபார்முலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா சொல்லி தராங்க. ஐ எம் நாட் சேயிங் தட் இஸ் ராங், தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால்
என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ வாட் அண்ட் வேர் டு யூஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் இதில் தெரிஞ்சுக்கிட்டோமா, அது எங்கேருந்து ஆரம்பிக்குது, எப்படி முடியுதுன்ற ஒரு பேசிக் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஒன்ஸ் யூ கெட் எ கிளியர் பிக்சர் ஆன் எவ்ரி திங், செல்ஃபாகவே நீங்களே ஸ்டெப்ஸை கட் டவுன் பண்ணுற வேலையை பாருங்கள். ஓகே, நான் எதுக்கு சொல்லணும்னா, இப்போ இந்த சம்மில் இவ்வளோ ஸ்டெப் நீங்கள் போன அவசியமே இல்லை. ஒன்ஸ் நீங்கள் நல்லா வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு ஒரு பிகினர் டு அட்வான்ஸ் லெவல் நீங்கள் போன பிறகு ஆட்டோமேட்டிக்காக டென்சிட்டியோட டைமென்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எலாஸ்டிசிட்டியும் உங்களுக்கு சப்ஜெக்ட்ல நான் படிக்க வந்து கீப் ஆன் ரிமெம்பரிங், அப்போ அதுவும் தெரிஞ்சிடும். டேரெக்டாக நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு வந்துடுவீங்கன்னு நான் சொல்கிறேன். இவ்வளோ ஸ்டெப்ஸ் நீங்கள் போகணும்னு அவசியமே இருக்காது. யூ வில் டேரக்ட்லி கம் டு திஸ் ஸ்டெப். ஓகே, தென் வாட் ஷுட் ஐ டூ சார்? பவர்ஸ் இருக்கா, இப்போ எம் காமனாக எடுத்துக்கிறோம். Let me check once more guys. இங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து போடுற மாதிரி. Just let me check once more. Okay, this force by area, force or dimension ml t power -2. இது ஏரியா வந்து l square கேன்சல் பண்ணியாச்சு. So this is correct then. And l ml power minus இதுவும் கரெக்ட், இதுல மிஸ்டேக்ஸ் இல்ல. Then we proceed. Okay, m so base அப்போ m power a plus b. அடுத்தது l power -3a, மொத்தம் வந்து 2 இருக்கு, அப்போ -3a minus b. And last t power என்ன இருக்கு, we have only -2b. okay, so m power b, l power -b and t power -2b அதை சால்வ் பண்ணியாச்சு. இப்போ ml t ஓட மொத்த இதுவும் நமக்கு கிடைச்சாச்சு. ஓகே, கொஞ்சம் ஸ்பேஸ்க்காக நான் எடுத்துக்கிறேன் guys. ஓகே, then check this. next step என்ன வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஓகே, இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நமக்கு m ஃபேக்டர் இல்லன்னு நினைக்காதீங்க. ஓகே, டோன்ட் திங்க் தட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல we don't have the m factor. ஓகே, what happens is இங்க m இல்லனா அதுக்கு மீனிங் என்ன, m பவர் 0 இருக்குறதா எடுத்துக்கோங்க. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நமக்கு lt பவர் -1 இருக்கு, l இருக்குறப்ப அது பவர் 1 நமக்கு தெரியும். பட் m இல்ல அப்படினா take the power as 0. அப்போ m பவர் 0, l பவர் 1, t பவர் -1. ஓகே, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 0 இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுல a plus b இருக்கு. அப்போ a plus b equal to 0. அடுத்தது -3a plus b equal to 1. last -2b equal to -1. அப்போ என்ன guys ஆகும், -2b is equal to -1, minus minus cancel, b ஓட வேல்யூ becomes 1/2. b ஓட வேல்யூ 1/2 அப்படின்னா a ஓட வேல்யூ என்ன வரும், when you send a to that side b is equal to -a, அப்போ a ஓட வேல்யூ -1/2. கரெக்டா? are you getting this point? a plus b is equal to 0 னா அப்போ a is equal to -b. அப்போ b ஓட வேல்யூ 1/2ன்றப்ப a ஓட வேல்யூ என்ன வரும், -1/2. நமக்கு இங்க ab வேல்யூ மட்டும் தான் தேவை, அதனால இது வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்துட்டு போய் நம்ம எங்க போடணும்னா we have to put these two values of a and b here. okay, போட்ட என்ன வரும், velocity is proportional or velocity is equal to density power -1/2 divided by multiplied by elasticity power 1/2. correct? அப்போ velocity will be nothing but root of e divided by rho. அவ்வளவுதான். I hope you are getting this formula. okay, so velocity is equal to root of e divided by rho அப்படின்ற ஒரு formula. any doubts? I hope everyone is listening guys. any doubts you can share, those are watching it online. right, thank you. Yes, Manivannan is asking, sir, உங்க இன்ஸ்டிடியூட்ல ஸ்காலர்ஷிப் இருக்கா, நான் இந்த இயர் 522 எடுத்து ரிப்பீட் பண்ணலாம்னு இருக்கேன். ஷியோர் மணிவண்ணன், you can just contact us. you have the contact number, right? தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்க. will give views. of course a good student needs some good scholarship, right? கொடுக்கலாம். and I feel like you are a really very attentive student, right? sure, contact us.
Yes. Hello, Ravi Prasad. Yeah. We'll proceed, guys. Right? The frequency of vibration of a stretched string depends upon length, mass per unit length, and tension. Again, a very important type of question, guys. Again, the same type, but கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை நோட் பண்ண வேண்டிய ஒரு கொஸ்டின். ஓகே, நான் உங்களுக்கு சூஸ் பண்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸாக இருக்காது. இட் மே லுக் சிம்பிள், பட் கொஞ்சம் மாடிஃபைடோட தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் மாடிஃபைட் ஃபார்மாக தான் இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அதே தான் ஃப்ரீக்வன்சியை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி of vibration is dependent on few factors: length, mass, and last பார்த்தீங்கன்னா tension. ஓகே, நல்லா நோட் பண்ண வேண்டியது இந்த செகண்ட் டேர்ம் தான், மாஸ் பர் யூனிட் லென்த். மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா வெறும் எம்ன்றத வேர்டை பார்த்துட்டு வாட் தே டு இஸ் இந்த இடத்துல மாஸோட டைமென்ஷனை மட்டும் போட்டுருவாங்க. மாஸோட டைமென்ஷனை மட்டும் போட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின் தப்பான ஆன்சர் தான் வரும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது மாஸ் பர் யூனிட் லென்த். We call this as mass density, guys. பொதுவாக we call like densityன்றப்போ mass by volume போடுறோம் இல்லையா. பட் ஒரு ராடை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அந்த ராடோட லென்த் மட்டும் தான் டிஃபைன்டாக இருக்குது, அதுக்கான திக்னஸ் டிஃபைன்டாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் we call it as mass density. ஓகே, அப்போ மாஸ் பர் யூனிட் லென்த். சில இடங்களில் இந்த மாதிரி குவான்டிட்டிஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, அப்போ அந்த குவான்டிட்டி ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஸ்மால் என்ன நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்மால் என்ன டிஃபைன் பண்ணீங்கன்னா ஸ்மால் m is nothing but mass divided by length. You should use the dimension like mass divided by length. அப்போ இந்த ஸ்மால் m நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ, டைமென்ஷன் சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ யூஸ் மாஸ் டு தி ரேஷியோ ஆஃப் லென்த். அவ்வளவுதான். மற்ற எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். லென்த்தோட டைமென்ஷன் உங்களுக்கு தெரியும், டென்ஷனோட டைமென்ஷன். வாட் இஸ் டென்ஷன் சார்? அகைன் ஹியர் கம்ஸ் தி செகண்ட் நியூ டேர்ம் ஃபார் யூ இன் திஸ் क्वेश्चन. ஓகே, டென்ஷன்னா என்ன guys? டென்ஷன்னா ஒரு வேளை சார் நான் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், கால்லேருந்து ஸ்கூலில் இருக்கேன், ஈவினிங் வந்து லைவ் அட்டன் பண்ணுறேன், ஒரே டென்ஷனாக இருக்குது சார், அந்த டென்ஷனா? ரியாலிட்டியில் நம்ம நிறைய இடத்துல இந்த டென்ஷன்ற வார்த்தை யூஸ் பண்ணோம். நாட் தட் டென்ஷன் கைஸ். திஸ் டென்ஷன் இஸ் சம்திங் டு ஸ்பீக் வித் ராட்ஸ், டு ஸ்பீக் வித் ஸ்ட்ரிங்ஸ், டு ஸ்பீக் வித் ரோப், இந்த மாதிரி. ஓகே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போது இங்கே ஒரு டேபிள் இருக்குது. இப்போ இந்த டேபிளை வந்து நான் புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை புல் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாட் ஐல் டூ? நான் நேராக போகிறேன், இழுக்கிறேன், இல்லை தள்ளுறேன். நான் டேரெக்டாக வந்து என் கையை வச்சு புஷ் பண்ணுறேன், இல்லை புல் பண்ணுறேன். ஓகே, பண்ண முடியுது. இல்லை சார், நான் டேரெக்டாக அதில் கான்டாக்டே கொடுக்கக்கூடாது, பட் எனக்கு வந்து அந்த அந்த டேபிளை தள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா வாட் ஐ கேன் டூ இஸ் ஒரு ரோப் ஒன்று கட்டி பாகுபலி மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, நல்லா நோட் பண்ணுங்கள். ஒரு டேபிளோ இல்லை ஒரு சேரோ இல்லை ஒரு சம்திங், ஒரு பாக்ஸ் கிடக்குது, அதில் நான் ஒரு ரோப்பை கட்டி இழுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இழுக்கிறேன், அண்டர்லைன் இந்த ஒரு இழுக்கிறேன். ஏன்னா ரோப் வச்சு நம்மளால தள்ள முடியாது. கரெக்டாக ரோப் வச்சு என்ன பண்ண முடியாது, தள்ள முடியாது. அப்போது இழுக்கிறது அப்படின்றது இட்ஸ் அ புல். இழுக்கிறதுனா என்னது? இட்ஸ் அ புல். ஓகே, அப்போ டென்ஷன் இஸ் அ புல்லிங் ஃபோர்ஸ். நீங்கள் கூகுளில் போட்டாலும் சரி, புக்ஸை ரெஃபர் பண்ணாலும் சரி, ஒரு வேர்ட் கொடுத்துருக்கான், டென்ஷன் இஸ் அ புல்லிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பொதுவாகவே நம்மளால ரோப்போ இல்லை ஸ்ட்ரிங்கோ இல்லை ராடை வச்சு என்ன பண்ண முடியும், புல் பண்ண மட்டும் தான், இழுக்க மட்டும்தான் முடியும். ஓகே, அப்போது இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபோர்ஸ், அவ்வளோதான். ஓகே, the force that comes into play whenever we speak about rod, strings or rope, அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் அந்த செவத்தை தள்ளுறேன் அப்படின்னா அது ஃபோர்ஸ்ன்ற ஒரு லீனியர் டேர்ம்னு சொல்கிறேன். அதுவே ஒரு விஷயத்த நான் ரோப்லையோ இல்லை ஸ்ட்ரிங்லையோ வச்சு சொல்கிறேன் அப்படின்னா அதே ஃபோர்ஸுக்கு ஒரு வேர்டு போடுறேன், தட் இஸ் நத்திங் பட் டென்ஷன். ரைட்? இந்த டென்ஷனை பற்றின விஷயங்கள் நிறைய டாபிக்ஸ், நிறைய சாப்டர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண தான் போகிறோம். உங்களுக்கு ஒரு பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் டென்ஷன் ஆஸ் வெல் அஸ் சர்ஃபேஸ் டென்ஷன். பட் சர்ஃபேஸ் டென்ஷன்றது வேற, டென்ஷன்றது வேற. ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட், டென்ஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். Surface tension is a concept that comes under, surface tension is a concept that comes under fluids. But நம்ம இங்க பேசிட்டு இருக்க tension is a linear term, it's a classical physics. Tension is nothing but force. அப்ப tension இந்த டேர்முக்கு நீங்க அப்ளை பண்ண வேண்டிய dimension is of force. மாஸுக்கு சொல்லிட்டு is of mass per unit length, and lengthக்கு normal L, and frequency or dimension அது frequency is nothing but 1 by time period. அப்போ எல்லா குவான்டிட்டிஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ப்ளீஸ் டேக் திஸ் அஸ் அ ஹோம்ஒர்க், ட்ரை இட் அவுட்,
get the answer. Okay, tomorrow's class la I'll be discussing the answer for this question, just an answer I'll be discussing, but நீங்க இத work out பண்ணி பாருங்க, ஷூரா உங்களோட knowledge இது ஒரு பூஸ்டா இருக்கும். Okay, next. Yes, 2024 ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின், இந்த பிரசன்ட் இயர் நீட்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி அப்பப்போ we have to discuss few PYQs also, right? என்ன கேட்டிருக்காங்க, a force defined by F equal to alpha t square plus beta t on a particle given time t, the factor which is dimensionless, if alpha and beta are constant. ரொம்ப My voice not audible now? Okay, yeah. So நான் என்ன கேட்டிருந்தேன்னா guys, like I was asking எந்த அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். Come on fast, please comment. First, second or third எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம்? கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியாது, because the first application speaks about conversion, right? Conversion of unit system from one to another. Second யூஸ் பண்ண முடியாது, சாரி ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண முடியாது, செகண்ட் யூஸ் பண்ணலாமா? செகண்ட் அப்ளிகேஷன் இஸ் ஆல் அபவுட் தி ஹோமோஜெனிட்டி பிரின்சிபல். ஓகே, அப்போ அதுதான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். தேர்ட் ஆஃப் கோர்ஸ் இப்போ நம்ம பார்த்த மாதிரி நியூ ரிலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ற மாதிரி, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ வில் பி யூசிங் தி செகண்ட் அப்ளிகேஷன். ஓகே, ஃபாஸ்ட்டாக அது பண்ணோம் அப்படின்னா, சி எஃப் ஆல்ஃபா டி ஸ்கொயர் பிளஸ் பீட்டா டி, அப்போ ஆல்ஃபா டி ஸ்கொயர் டைமென்ஷனும் எஃப் டைமென்ஷனும் சேமா இருக்கணுமா? அதே மாதிரி பீட்டா டியோட டைமென்ஷனும் எஃபோட டைமென்ஷன் சேமா இருக்கணும். பிகாஸ் when you want to add these two factors, ரெண்டுத்தோட டைமென்ஷன் சேமா இருக்கணும். எதுக்கு சேமா இருக்கணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு சேமா இருக்கணும். அப்ப டைரக்டா நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? அப்ப இருந்து ஆல்ஃபாவோட டைமென்ஷன் நம்ம எழுதணும் அப்படின்னா f divided by t square. உங்களுக்கு டைமென்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் தெரியும், ml square, sorry guys, ml t power minus 2 divided by t square. அப்ப ஆல்ஃபாவோட டைமென்ஷன் என்ன வரும்? m L in the t square மேல வந்தா it becomes t power minus 4. அப்படி இங்க வாங்க. So to write the beta dimension, beta is equal to f divided by t, m L t power minus 2 divided by t. When t goes to the numerator, that becomes m L t power minus 3 beta. So guys, நான் என்ன பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு alpha and beta ஓட டைமென்ஷனை போர்ட்ல சால்வ் பண்ணிருக்கேன். I solved the dimension of alpha and beta on the board. Now இங்க இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணா உங்களுக்கு அந்த குவாண்டிட்டி டைமென்ஷன் லெஸ்ஸா மாறும்னு பாருங்க. திங்க். See, எனக்கு தெரிஞ்ச இத வந்து டிவைட் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா we have ml here, we have ml here. அப்ப somewhere I should divide. அப்ப alpha plus b divided by beta ன்னு போட்டா என்ன வருது? ml t power minus 4 divided by ml t power minus 3. Okay, m cancel, ll cancel. இப்போ யோசிச்சு பாருங்க, இதை சால்வ் பண்றப்போ I'll be getting t power minus 1. Guys, listen, இதை நான் டிவைட் பண்றப்போ mm cancel ஆயிடுச்சு, ll cancel ஆயிடுச்சு. ஃபைனலா இந்த t power minus 3 நான் மேல கொண்டு போறப்போ t power minus 1 ஒரு ஆன்சர் வருது. ஓகே, இப்போ நான் இந்த t power minus 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு இந்த மொத்த குவாண்டிட்டி டைமென்ஷன்லெஸ்ஸா மாறும்? சிம்பிள், ரெண்டு சைடுலயும் மல்டிப்ளை வித் டைம். அப்போ t power minus 1 into t power 1, this becomes 1. அப்போ quantity என்னது? Alpha t by beta is equal to 1, which means that is a dimensionless quantity. So which option suits here? Alpha t divided by beta. So second option is correct here, guys. Very simple question. Okay, so நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ல நம்மளுக்கு வரக்கூடிய क्वेश्चंस ரொம்ப டைரக்டாவும் சிம்பிளாவும் தான் ரீசன்ட் டைம்ஸ்ல வந்துட்டு இருக்கு.
ஸோ ஐ நீட் யூ டு ட்ரெயின் இட் இன் அ வெரி ஈஸியர் மேனர். ஸோ இம்பார்ட்டன்ஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சாப்டர்ஸில் அந்தந்த டாப்பிக்கை கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஷூராக நீட்டில் உங்கள் ஸ்கோர் நல்லாவே பூஸ்ட் ஆகும். ஓகே, now as a topic suggests today, significant figures. Next important topic in this chapter. I think 2024 significant figures questions எதுவும் வரல, but previously நிறைய questions like 2022, 2021, 2023 வரைக்குமே பார்த்தீங்கன்னா we got one questions every year on significant figure. So என்னோட prediction sure next year வரும் guys, எந்த மாற்றமே கிடையாது. 2025 நீட்ல you will get a question from significant figures. What is a significant figure? ரொம்ப பேசிக்ல இருந்து ஆரம்பிப்போம். What is a significant figure? Yes, thank you Manivannan. What is a significant figure? Guys, for example again, as Naveen sir uses example as much as possible. கடைக்கு போகிறோம், அவர் கடையில் போயிட்டு சுகர் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். 1 கிலோ சுகர் கேட்குறேன். கடைக்காரர் வந்து என்ன பண்ணுறாரு, 1 கிலோ சுகர் அப்படியே மெஷர் பண்ணுறாரு. ஸோ அவரோட அந்த மெஷரிங் டிவைஸில் பார்க்குறேன், அந்த டிஜிட்டல் மீட்டர் வருது இல்லையா, 1 kg 10 grams இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 kg and 10 grams. ஸோ அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, பரவாயில்லப்பா தெரிஞ்ச பையன் தானே, 10 கிராம் தான் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு கொடுத்து விட்டுருவார். எஸ் சார், சுகராக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், இல்லை வெங்காயமாக இருக்கட்டும், the utilities which we buy in our shops, normal utilities, ஓகே, நார்மலாக அதில் இருக்க குவான்டிட்டிஸை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட நம்மளுக்கு ஓகே பரவாயில்லன்னு கொடுத்துட்றாங்க. ஆனால் லுக் ஆன் டு திஸ், வென் யூ கோ டு அ ஜுவல் ஷாப், நகை கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு ரிங்கு வாங்கலான்னு போகிறீங்க. ரிங்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிராம் இருக்குது சார், இல்லை 1/2 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா உங்களுக்கு பரவாயில்லன்னு கொடுத்துட்றாங்களா? பரவாயில்ல, நம்ம தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் தான் அப்படின்ட்டு வில் தே நாட் சார்ஜ் தி அமௌண்ட்? உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அஃப்கோர்ஸ் தே வில் டூ. ஓகே, வெள்ளி வாங்க போகிறீங்க, அங்கேயும் சார்ஜ் பண்ணுறோம். அப்போது 2 இடத்துலையும் பண்ணுறது மெஷர்மெண்ட் தான். இங்கேயும் அவன் மெஷர் பண்ணுறது சர்க்கரை, தக்காளி, வெங்காயம் எல்லாமே மாசோட மெஷர்மெண்ட் தான், அங்கேயும் மாசோட மெஷர்மெண்ட் தான். ஆனால் எதனால் அந்த டிஃப்ரென்ஸ் ஏற்படுது? What creates the difference? Okay. Yes, to remove the uncertainty. Very good. To remove the uncertainty. அதாவது depends on where I measure. That is also important. Okay. நம்ம எதை எங்க மெஷர் பண்றோம் அப்படின்றத பொறுத்து what we do, we try to cut off the values. என்னோட மெஷர்மெண்ட்ல எத்தனை வேல்யூஸ் நான் கொடுக்கணும் so that the measured value is more accurate. ஓகே, என்னோட வேல்யூ கரெக்டாக இருக்குது, என்னோட வேல்யூ கான்ஃபிடென்ட்டாக இந்த இதுதான் அதோட வேல்யூ அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு எத்தனை டிஜிட்ஸ் தேவைப்படுது, அதுதான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஓகே, நான் ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுறேன், அது வந்து மாஸாக இருக்கட்டும், லென்த்தாக இருக்கட்டும், டைமாக இருக்கட்டும், இட் குட் பி எனி குவான்டிட்டிஸ். ஏன்னா எல்லா குவான்டிட்டிஸும் என்னால் மெஷர் பண்ண முடியும். தட் இஸ் வாட் வி கால் அஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, அப்போ நான் கொடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டில் எத்தனை டிஜிட்ஸ் நான் போட்டால் என்னோட மெஷர்மெண்ட் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, தட் இஸ் மோர் அக்யூரேட், மோர் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அவ்வளோதான். Okay, இதில் we have 2 words to be known to us guys. Certain or reliable, இன்னொன்று uncertain. Sometimes I may write fast, உங்களுக்கு புரியாமல் கூட போகலாம், but anyway, like you will be getting the notes properly. Certain and uncertain digits. Certain அப்படின்றது என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிளோடய நான் சொல்கிறேனே. If you take this 230.14 அப்படின்னு ஒரு நம்பர் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். 230.14. Imagine this is like ஒரு கிலோமீட்டர் மாதிரி வச்சுக்கோ. So measurement of length, கிலோமீட்டர். 230.14. 230 அப்படின்றது I may call it as more reliable or certain digits which is very required for me. என் காரோட ஸ்பீடோமீட்டரில், சாரி, என் காரோட ஓடோமீட்டரில் இந்த வேல்யூ காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இவ்வளோ டீசல் போட்டேன், இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன், 230 கிலோமீட்டர்ஸ் வந்துருச்சு. ஓகே, தே ஆர் வெரி சர்டன் விச் இஸ் ரெக்வைர்ட் ஃபார் மை அண்டர்ஸ்டாண்டிங். என் கார் எவ்வளோ மைலேஜ் தருது, இல்லை வந்து என் கார் வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு திஸ் மெஷர்மெண்ட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மீ. நவ் கம்மிங் டு தி நெக்ஸ்ட் 2 டிஜிட்ஸ். பாயிண்ட் இருக்கு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 14 இருக்கு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 14 இருக்கு. Now guys, if I remove this 4 or even if I remove this 1, will it be a big change for me? இந்த 1ஐயும் சரி, இந்த 4 சரி, 4 ஃபர்ஸ்ட் பண்றோம். இந்த 4 நான் மெஷர்மெண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். என்னோட அந்த ஒரு பர்టిక్యులர் பிளேஸ் என்னோட மெஷர்மெண்ட்ல removing this 4, does it make a big difference for me? So in that case it is called as an uncertain digit.
an uncertain digit. ஏன்னா இதை நான் ரிமூவ் பண்றதுனால எனக்கு வந்து பெரிய ஒரு பாதகம் வந்துட போறது இல்லை, எனக்கு வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்துட போறது இல்லை. ஆனா நான் முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, ஒரு நகை கடைக்கு போறீங்க, அங்க they will try to measure the decimal digits. அங்க வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 3 to 4 digits வரைக்குமே they will try to calculate. ஓகே, அப்ப எந்த மெஷர்மெண்ட்டை நம்ம பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த certain and the uncertain digits may be vary. இந்த நாலேஜ் நம்மளுக்கு கொடுக்கறது தான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். இந்த நாலேஜ் நம்மளுக்கு கொடுக்கறது தான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஓகே, எஸ். So let us see what is given in the book. நான் இங்க எடுத்திருக்க லைன்ஸ் ஆர் ஃப்ரம் தி தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக் கைஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போற விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் வேற எங்க இருந்து எடுக்கல, நாட் ஃப்ரம் a biggest reference book like SLR or DC Pandey, HC Verma, எதுல இருந்து எடுக்கல, just from தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக் which gives us a clear cut idea over this topic. Okay, இந்த டாபிக்கை படிக்கிறதுக்கு இந்த புக் எனக்கு ரொம்ப அப்ரோப்ரியேட்டா தெரிஞ்சதுனால I just picked this lines. Okay, the digits which tell us the number of units we are reasonably sure of having a counted in the making measurement are called as significant figures. நான் சொன்ன விஷயத்தை ஒரு டெஃபினிஷனா சொல்லியிருக்காங்க. ஓகே, the digits that are known reliably plus the first uncertain digits are known as significant figures. Okay, see guys, இந்த வேல்யூவை சொல்றதுக்கு எனக்கு இந்த certain digits தேவை, uncertain digits தேவை. இப்போ ஒரு மூவி, ஒரு இதுல ஒரு காமெடி கூட வரும். ஓகே, வடிவேல் வந்து ஸ்கூல் இது வச்சிருப்பாரு, TS50 மேனன் வச்சிருப்பாரு. அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவார், அவரும் TS50 வச்சிருப்பாரு. ஒருத்தருக்கு வந்து மைலேஜ் வந்து ஐ திங்க் 40 or something அவர் சொல்லுவார், இன்னொருத்தர் சொல்லுவார் எனக்கு வந்து 35 தான் தருது, அது எப்படி ஒரே பைக் வந்து வேல்யூஸ் மாறி மாறி தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி இருக்கு. ஓகே, அந்த காமெடி யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல என்னோட மைலேஜ் 40 நான் சொல்றேன், என் ஃப்ரெண்டு வந்து அவரோட மைலேஜ் வந்து 39.5ன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு அந்த டெசிமல் வேல்யூ நம்மளுக்கு தேவைப்படும். 39ன்றது ஒரு நம்மளுக்கு ஒரு மெஷர்மெண்ட் தெரியுது, 39.5ன்றது ஒரு வேல்யூ புரியுது, 39.75 சொல்றப்போ ஒரு வேல்யூ புரியுது. ஓகே, அப்போ அந்த டெசிமல் வேல்யூஸை நான் கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்தினா கூட we may understand. see 40க்கும் 39.5க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லப்பா, பட் 40க்கும் 39க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு கம்பேரிட்டிவ்லி. 39, 39.5, 39.75. அப்ப நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா புரியுது. மெஷர்மெண்ட் gives us a picture. 39.75 is comparatively somewhere equal to 40 நமக்கு தோணுது, but not 39. அந்த எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஓகே, that is how significant figure works guys. போதுமான அளவுக்கு நான் உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லியாச்சு. லைக் we'll get into the topic now. Yes, the rules for counting the significant figures, which is very important guys. You have to remember all these rules, no other go. You have to remember all these rules. Questions கேக்குறான், அழகா கேக்குறான், ரொம்ப சிம்பிளா கேக்குறான், அப்ப என்ன பண்ணி ஆகணும்? You have to remember the rules. Simple. We'll go one by one with some examples also. All non-zero digits are significant. All non-zero digits are significant. Non-zero digits example 1342, 5142, 9000, sorry 90 சொல்ல முடியாது, 9312. ஜீரோ இல்லாத நம்பர்ஸ் எத்தனை நீங்க எழுதினாலுமே we will consider them as significant. Okay, so example அவங்களே கொடுத்திருக்காங்க 1342 அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள். so we have 4 significant figures ன்னு அவங்க ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. செகண்ட், all zeros between two non-zero digits are significant. so if you are placing two zeros between non-zero numbers 1008, 108, 2000008, ரெண்டு நான் ஜீரோ நம்பர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய எல்லா ஜீரோஸுமே சிக்னிஃபிகண்டா தான் கன்சிடர் பண்ணப்படும். அப்போ 2008ல we have 4 significant figures. Going with the third, all zeros to the right of a non-zero digit but to the left of a decimal point are significant. Example 30700 point. Guys, suppose இந்த பாயிண்ட் அங்க இல்ல அப்படின்னா இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்னா ட்ரைலிங் ஜீரோஸ்னு சொல்லுவோம், டெர்மினேட்டிங் ஜீரோஸ்னு சொல்லுவோம், முடிவில் இருக்கக்கூடிய ஜீரோஸ்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ 40,000 நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், 40,000 அப்படின்னா 4 போட்டு எத்தனை ஜீரோஸ் வருது? 4 ஜீரோஸ் இருக்கா? அப்போ 4க்கு அப்புறம் 4 ஜீரோஸ் வந்து முடியுது, வேற நம்பரே இல்லை. அப்போ இந்த இடத்துல சினாரியோ வேற, அதுவே 40,000 போட்டு ஒரு டாட் வைக்கணும், டெசிமல் பாயிண்ட் வைக்கிறோம்னா சினாரியோ வேற. ஓகே, இந்த தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது, தேர்ட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, if there is a decimal point at the last of the zero, நம்ம இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் என்ன பார்க்கணும்? சிக்னிஃபிகண்டா பார்க்கணும். so it is having 5 significant figures அப்படின்னு சொல்றாங்க. it is having 5 significant figures ன்னு சொல்றாங்க. now the number without a decimal point
and terminal or trailing zeros are not significant. நான் இப்போ சொன்ன அதே விஷயம். சப்போஸ் அந்த டெசிமல் பாயிண்ட் அங்கே இல்லை, ஒரு நான் ஜீரோ நம்பர் இருக்கு, அதுக்கு முடிவில் பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் இருக்கு அப்படின்னா we will consider them as நான் சிக்னிஃபிகண்ட். அப்போ 30700 அப்படின்னு வச்சுக்கோங்களேன் as 3 significant figures. எஸ், 307 மட்டும்தான் சிக்னிஃபிகண்ட். 00ன்றது ட்ரைலிங்ல இருக்கிறதுனால அது நம்ம என்ன எடுத்துக்க மாட்டோம், சிக்னிஃபிகண்டா எடுத்துக்க மாட்டோம். சரி, கடைக்கு போறீங்க, பிளே ஸ்டேஷன் வாங்க போறீங்க. உங்களுக்குலாம் பிளே ஸ்டேஷன் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், அஃப்கோர்ஸ் எல்லாருமே பிடிக்கும். கடையில் போய் பிளே ஸ்டேஷன் வாங்க போகிறோம், 50,000 rupees சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. நீ 50,000 கொடுக்காம வெறும் 5 rupees கொடுத்தீங்கன்னா வில் த ஷாப் கீப்பர் அக்செப்ட் இட்? எங்கள் சார் சொல்லியிருக்காங்க ஜீரோஸ்க்கு வேல்யூ இல்லை, ஜீரோஸ்க்கு சிக்னிஃபிகண்ட் வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டு 50,000க்கு பதிலாக இஃப் யூ ஆர் கிவிங் 5 rupees, வில் த ஷாப் கீப்பர் அக்செப்ட் தட்? டெல் மீ. Of course you will not, right? How will you accept, guys? அப்போ அங்கே எதுக்காக சார் இந்த பாயிண்ட் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, when it comes to the measurement, மேபி ஒரு வேல்யூ லைக் ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு ருப்பியோட வேல்யூவாக இருக்கட்டும், இல்லை ஒரு மெஷர்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த இடத்துல ட்ரைலிங் ஜீரோஸ் ஆர் ஆல்சோ கன்சிடர்ட் டு பி சிக்னிஃபிகண்ட். ஓகே, உதாரணத்துக்கு let me use this slide. 30,000 kilometers 3 kilometers, is it same? Because our significant value says என்னோட மெஷர்மெண்ட்டை அப்ரோப்ரியேட்டாக கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறதுக்கு எனக்கு எத்தனை டிஜிட் தேவைப்படுன்றதான் சிக்னிஃபிகண்ட் இப்போ தான் பார்த்தோம். அப்போ 30,000 கிலோமீட்டரும் 3 கிலோமீட்டரும் ஒன்றா? தட்ஸ் வாட் ஐம் சேயிங் கைஸ். ட்ரைலிங் ஜீரோஸ் whenever it is for a measurement, when you do it for a measurement, we should consider them as a significant value. அப்போ இந்த இடத்துல we have 1 2 3 4 5 significant figures. இந்த இடத்துல we have only one significant figures. Okay, so trailing zeros are also considered to be significant if it is a measurement. Okay, done. அடுத்தது fifth point. If the number is less than 1, the zeros on the right hand to the decimal point but to the left of the first non-zero digits are not significant. You can take the example here. That's why parallel நம்ம புக்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. 0.00345 அப்படின்னு கொடுக்குற பட்சத்துல ஜீரோக்கு முன்னாடி ஒரு நான் ஜீரோ நம்பர் இருக்கு, ஜீரோக்கு முன்னாடி I'm making mistake, பாயிண்ட்டுக்கு முன்னாடி we have a 0, பாயிண்ட்டுக்கு அப்புறமும் we have a 0, so we don't have a non-zero number here. அப்போ what we should do here is we should not take this zeros as significant. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நான் ஜீரோ நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம என்ன எடுத்துக்கணும், சிக்னிஃபிகண்டாக எடுத்துக்கணும். Okay, so it has 3 significant figures. All zeros to the right of a decimal point and to the right of a non-zero digits are significant. 40.00, 40.000, 50.000 எதான இருக்கட்டும். Okay, if you have a decimal point, அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்மளுக்கு 0 தான் இருக்கு, but very earlier we have a non-zero number here, right? 40.00 அப்படின்றதுக்கு another example பாத்தீங்கன்னா we take an example here. Okay, 0.030400 ன்னு சொல்லிருக்காங்க. Okay, see initial stageல பாயிண்ட்க்கு முன்னாடி 0 இருக்கு, அதுக்கு அப்புறம் 0 இருக்கு. அப்ப என்னது நம்ம என்ன பண்ணிக்க கூடாது, சிக்னிஃபிகண்டா பார்க்க கூடாது. ஆனா 30400, okay, it is coming after a non-zero number. அப்போ we will take all this 5 as significant. அதான் சொல்றாங்க all this 5 is significant and we have here 4 significant. Please understand each and every rule with the example ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். Last, the number of significant figures do not change with the system of units. Okay, நீங்க ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்றப்ப இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. 1.53 centimeters which is 0.0153 meter and in kilometers it is so and so value. In all these cases நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு significant value change ஆகாது. Significant figures are not dependent on system of units. Yes, it's lagging. Okay, we'll forward. So guys, I hope all the points which is mentioned here, it is clear to you now. Okay, we have 7 rules. You have to go through this
once again so that you keep all those things in your mind. Okay, திரும்பவும் go through பண்ணுங்க, parallel go through பண்ணுங்க. ஏன்னா this is really useful for you guys, really useful. நான் பார்த்துருக்கேன், நான் சொன்ன மாதிரி we will be getting questions maybe next coming yearல கூட இந்த questions வரலாம். லாஸ்ட் இயர்ல கேட்கல அப்படின்றப்போ maybe the consecutive year you may get a question for sure. Next page. Yeah, we have some questions to solve. Again, I took this questions from your direct state board book. Where I'm going to I took it from state board book. Just for practice. Check the first question. 600, 800. How many significant figures? இது பக்கத்துல ஏதாவது மெஷர்மென்ட் கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கொடுக்கல. அப்போ this last two zeros are taken as non-significant. அப்போ 6008. அப்போ totally 4. Next 400. Again only 1. Here how many? 1. 5213.0. Come on, anyone who is online, who is live, tell me the answer of 4, 5 and 6. Quick comment. 4, 5, 6. What is the answer? Is Manivan there on online? If so, like Manivan, please answer this question. 4, 5, 6. Yeah. 5213.0. Okay, we have a decimal, அதுக்கப்புறம் ஒரு zero number இருக்கு. So already we saw this rule. 5 significant. Again, what is this, sir? இது இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் என்ன? First of all, இந்த மாதிரி நம்ம சப்ஜெக்ட்ல நிறைய இடத்துல எழுதிருப்போம் இல்லையா? 10.12 into 10 power minus 3 அந்த மாதிரி somewhere like will be this. We call this as scientific notation. We call this as scientific notation. இதோட பேட்டர்னே பாத்தீங்கன்னா a into 10 power b அப்படின்ற மாதிரி எழுதுறோம். இந்த 10 power b we call it as a multiplier and we don't have any significant value for them. இதுக்கு எந்த விதமான significant value கிடையாது. அப்போ நீங்க இத நினைச்சு வரி பண்ணிக்க வேண்டாம். You have to see only for 2.65. 2.65 எத்தனை significant? We have 3. Good. I think he has answered. Yes, very good, Manivanan. 5, 3 and last case la வந்து we have 2 னு கொடுத்திருக்காரு. Why it's 2, man? Check this once. Sixth question. See, we have 0.0006032, right? Of course, 0 க்கு point க்கு முன்னாடி we don't have non-zero number, 0 தான் இருக்கு. அப்ப significant கிடையாது. But 6 ல இருந்து we have 4 numbers, right? So it should be 4. It should be 4. Yes, 4 is correct. Good. We'll proceed. Okay, rounding off. Sir, what is this case? So guys, I know it's time actually, but I'll finish this rounding off மட்டும் நீங்க முடிச்சிடலாம். It's a simple topic. So முடிச்சிட்டோம்னா we'll be proceeding tomorrow with some other different topic. Okay. So tomorrow I'm planning to start with errors, guys. Errors, of course, it's like a little hard topic. Hard na very hard nu solla maathen, but the concepts has to be clearly taken to our mind. Okay. So நாளைக்கு class really interesting ஆ இருக்க போகுது. I hope you people should continue more lively actually. Okay, I need more interaction from your side. It looks good when you people interact with us, so I need more interactions. Please share with your friends mostly. Okay, முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. People when join, like we have many members to interact, the class looks very beautiful actually. அவங்களுக்கே தெரியும் இந்த interaction, நிறைய learnings, நிறைய questions வரப்போ even உங்களுக்கு தெரியாத விஷயங்களும் நீங்க கத்துக்க முடியும். So please do share the SEYAL batch with everyone. So I need more volunteers to answer it. Fine. Round off. Yes, surely I'll teach, man. Don't worry. Parallax, another thing is, sir. Yeah, as I said, like parallax method is nothing but measurement of length, right? It's a type of measurement of length. I will be taking, but not now. The last lecture, okay. And you have any test over that? You are repeatedly asking for parallax method. Okay, I will teach it, but not now since we are going in an order. Next error varum, error ku aduthathu vandu instruments, adukku appuram I will be getting the parallax method and all. Okay, surely I will teach, don't worry. Yes, so what is round off first of all?
Guys, what is round off? ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம், we are asking for round off. நம்மளுக்கு என்னென்னு தெரியாமல் கூட நம்ம நார்மலி we ask for the round off, right? ஒரு கடைக்கார் வந்து 307 ரூபாமா அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 307 rupees. 307 ரூபாயா, பரவாயில்ல ரவுண்ட் ஆஃப் ஒரு 300 கொடுங்க போதும் அப்படின்னு சொல்கிறாரு. he is taking that 7 rupees out. ஒரு கடைக்கு போகிறீங்க, 425 rupees சொல்கிறாங்க, ரொம்ப பெரிய மனசு பண்ணி 420 கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன். again that 5 rupees is taken off. அப்போ இந்த ரவுண்ட் ஆஃப் அப்படின்றது டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே, என்னோட வேல்யூஸ் ஐம் டூயிங் மெஷர்மெண்ட், ரைட்? நான் மெஷர் பண்ணுறேன், நிறைய வேல்யூஸை வந்து உள்ள பேப்பரில் கொண்டு வரேன். when I do calculations, addition or subtraction or multiplication or division or what are the things it required, okay, என்னோட ஃபைனல் ஆன்சரை நான் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு என்ன குவான்டிட்டிஸ், எத்தனை குவான்டிட்டிஸ் வேணும், ப்ளஸ் அந்த குவான்டிட்டியை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியுமா, அதாவது ஒரு ரவுண்ட் ஃபிகராக கொடுக்க முடியுமா, அந்த கான்செப்டை இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். அகெயின் we have rules here. எப்படி சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்க்கு ரூல்ஸ் இருக்கோ அதே மாதிரி we have rules here also. Okay, we'll see this. The rules to round off figures in another. So, ma'am, I need 10 minutes. Yes, sorry guys for the interruption. Yeah. If the digits to be dropped is smaller than 5, then the preceding digit should be left unchanged. Okay. மேத்தமெட்டிக்ஸில் இந்த ரவுண்ட் ஆஃப் கான்செப்ட்ஸ் நம்ம பேசிக்காக படிக்கிறது தான் கைஸ், இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நான் ட்ராப் பண்ண போகிற நம்பர் வந்து 5 விட கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நான் 2 ட்ராப் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ ஐ எம் ஜஸ்ட் ட்ராப்பிங் 2 அண்ட் இந்த 2 பார்த்தீங்கன்னா 5 விட எப்படி கம்மியான நம்பர். This 2 is actually smaller than 5. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எதுவுமே பண்ணக்கூடாது, you should keep as it is. When you want to drop 2, since the 2 is smaller than 5, அப்படியே விட்டுற வேண்டியதான். Second, if the digit to be dropped is greater than 5, then the preceding digit should be increased by 1. Directly யோசிச்சு பாருங்க, நீங்க ட்ராப் பண்ண போற டிஜிட் வந்து 5 விட அதிகமா இருக்கு, லைக் 6ன்றது 5 விட அதிகம். அப்ப என்ன பண்றோம்? 17.3, 11.89, 9 ட்ராப் பண்ண போறீங்க, 9 வந்து 5 விட அதிகம், ஸோ 11.9. அதுக்கு இருக்க முன்னாடி நம்பரை we are increasing by 1. ப்ரிடிசரை 1ஆல இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். when your dropping digit is greater than 5, 5 விட அதிகமாக இருக்க பட்சத்தில் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை நம்ம ஒரு வேல்யூ அதிகப்படுத்திக்கிறோம். ஓகே, ஒரு வேல்யூ அதிகப்படுத்தும். If the digit to be dropped is 5 followed by digits other than 0, then the preceding digit should be raised by 1. Guys, I consider this all 3, 4 and 5 points to be known to you properly. ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட, ஏன்னா கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல வேல்யூ மாறும். அப்போ யோசிங்க, if the digit to be dropped is 5 followed by digits other than 0, underline other than 0, 0 தவிர்த்து இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, 7.352. சப்போஸ் நீங்க 5 டிராப் பண்ண போறீங்க, 5 டிராப் பண்ண போறீங்க, 5 டிராப் பண்ண போறீங்க, பட் 5க்கு அப்புறம் ஒரு நான் ஜீரோ நம்பர் இருக்கு. எந்த நான் ஜீரோ நம்பர்? 2ன்ற ஒரு நான் ஜீரோ நம்பர் இருக்கு. அப்போ here what you should do is, நீங்க அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை 1ஆல ரைஸ் பண்ணிக்கணும். you want to drop 5 2, 2ன்றது ஒரு நான் ஜீரோ நம்பர். அப்ப 5க்கு அடுத்ததா ஒரு நான் ஜீரோ நம்பர் இருக்கிறப்போ you should increase the previous number. 7.3 7.4 னு போட்டுக்கலாம். you can round off to 7.4. okay, next case பாருங்க, if the digit to be dropped is 5 or followed by 0, then the preceding digit is not changed if it is even. If it is even, okay, so 3.45 drop பண்ண போறீங்க, இதுக்கு முன்னாடி நம்பர் 5க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஈவனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது, you should round off as it is. 3.4 னே போட்டுக்கணும், இல்லையா? 8.250, அதாவது இங்க டிராப் பண்ண போறது 50, 5க்கு அடுத்தபடியா வந்து ஒரு 0 இருக்கு, 5க்கு அடுத்தபடியா 0 இருக்கு. இந்த கேஸ்ல 5க்கு அடுத்தபடியே ஒரு நான் ஜீரோ நம்பர் இருந்தது, இங்க 5க்கு அடுத்து 0 இருக்கு. இங்கே நீங்க செக் பண்ணணும், 5க்கு முன்னாடி இருக்க நம்பர் ஈவனா இருந்தா அதை அப்படியே விட்டுறணும். 8.2. லாஸ்டா, if the digits to be dropped is 5 or 5 followed by zeros, then the preceding digit is raised by 1 if it is odd. அதே கேஸ் தான், போன கேஸ் தான், பட் 5 நீங்க விட போறீங்க, அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் ஆடா இருக்க பட்சத்துல you have to increase with 1. 3.35 இருக்கு. So 5க்கு முன்னாடி இருக்க நம்பர் 3. So technically 3 is an odd number அப்படின்னா நம்ம ஃபைனல் ஆன்சர் ரவுண்ட் ஆஃப் பண்றப்ப 3.4 போட்டுக்க வேண்டியதுதான்.
அதே மாதிரி 8.350 5 விட போறீங்க 5 அடுத்து ஒரு 0 நம்பர் இருக்கு. அப்போ 50க்கு முன்னாடி இருக்க நம்பர் 3 ஆடா இருக்கிறதுனால we have to increase with 1. Okay, again go through these rules once again guys. இந்த ரூல்ஸ் கண்டிப்பா நமக்கு தேவைப்படும் சம்ஸ் போடுறதுக்கு. ஓகே, நான் போர்டில் கொஸ்டின்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்பிளே பண்ண கொஸ்டின்ஸை முடிஞ்சா நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் தாராளமா. can take a screenshot technically. இதை சால்வ் பண்ணி பாருங்க. again these questions are from our state board book தான், வேற எங்க இருந்து நான் எடுக்கல. ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணுங்க, it will be easy for you. ஒரு ரேண்டமா ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணேன். 18.35 up to 3 digits கொடுத்திருக்காங்க. அப்போ 1 2 3 நான் டிரா பண்ண போற நம்பர் 5. ரூல் என்ன சொல்லுது? நீங்க டிரா பண்ண போற நம்பர் 5 ஆ இருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து ஆடா இருந்தால் நீங்க ஒரு நம்பர் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஆன்சர் இஸ் 18.4. this last question 12.653 up to 3 digits again 1 2 3 5 3 விட போறீங்க. 5க்கு அப்புறம் ஒரு நான் ஜீரோ நம்பர் இருக்கு. இப்போ இங்க பசங்க எப்படி தப்பு பண்ணிடுவாங்கன்னா 5 3 விட போறோம், 5க்கு முன்னாடி நம்பர் வந்து ஈவனா இருக்கு அப்படின்னு யோசிக்க கூடாது. 5க்கு அப்புறம் ஒரு நான் ஜீரோ நம்பர் இருக்கு. அப்போ வாட் ஐ ஷுட் டு இஸ் 5 3 டிரா பண்றப்போ அதுக்கு முன்னாடி இருக்க இந்த 6 ஐ ஹேவ் டு இன்க்ரீஸ் வித் 1. சோ ஆன்சர் இஸ் 12.7. இதுல எங்க நீங்க இன்னும் கொஞ்சம் குழப்பம் வரலாம், இல்ல கொஞ்சம் உங்களுக்கு மேபி வந்து டஃபா தெரியல அப்படின்னா இந்த இடம் திஸ் கொஸ்டின் அண்ட் 4th கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்க. ஆல் 3rd and 4th கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு செக் மேட்டா தான் இருக்கும். நாட் தட் மச் நான் பில்டப் கொடுக்குற அளவுக்குலாம் கிடையாது, பட் கொஞ்சம் கம்பேரிட்டிவா இந்த நார்மல் கொஸ்டின்ஸை கம்பேர் பண்றப்போ ஒரு ஸ்டெப் அஹெடா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஐம் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் ஹியர் கைஸ். ஐ ஹோப் டுடேஸ் கிளாஸ் would have went well. நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இன்ட்ரெஸ்டிங்காக பேசியிருக்கோம். ஸோ ஐ நீட் த சப்போர்ட் ஃப்ரம் யூ கைஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. See people who are really need. ஓகே, கண்டிப்பாக இந்த சேல் பேட்ச் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நான் வீட்டிலேருந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் சார், எனக்கு வந்து வெளில போக முடியாது டியூ டு சோ அண்ட் சோ ரீசன்ஸ் அப்படின்றவங்களுக்கு ஷோராக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பசங்க லேக் ஆகுறது ஃபிசிக்ஸில் தான். உங்களுக்கே தெரியும், லைக் ஐ எம் டீச்சிங் ஃபிசிக்ஸ் இன் அ வெரி பேசிக் லெவல். எல்லாருக்கும் தேவைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப புரிகிற மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஐம் டீச்சிங் யூ. ஸோ ஐ ரெக்வஸ்ட் யூ பீப்புள் டு ஷேர் தீஸ் ஃபைல்ஸ். இந்த மொத்த கம்யூனிட்டியை வந்து ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மொத்த என்டையர் திங்ஸ் லைக் யூடியூபாக இருக்கட்டும், டெலிகிராம் இருக்கக்கூடிய பேஜஸ் எல்லாத்தையுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஆஸ்க் தெம் டு ஃபாலோ, ரெகுலராக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். யூ வில் கெட் அ ரியல் பிரேக் த்ரூ சூன். ஓகே, கண்டிப்பாக ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம இன்னும் ஹார்டான சாப்டர்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த டாபிக்ஸ் தான் உங்களுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லி தர போகிறோம். ஸோ ஃப்ரம் மை சைட் நான் என்ன பண்ண போகிறேன், ஹார்டான டாபிக்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லி தர போகிறேன். ஸோ நீங்கள் பெனிஃபிட் ஆகிறது இல்லாமல் யூ ஷுட் ஷேர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. இன்னும் அவங்களுக்கும் அந்த பெனிஃபிட் பெஸ்ட்டாக கிடைக்கட்டும். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ். வில் மீட் ஆன் Thursday. ஓகே, தேங்க்யூ.